ஒடிசி உண்மையாவே ஒரு சினிமேட்டிக் எபிக்கா இல்ல கிறிஸ்டோபர் நோலன்ங்கிற நேம்னால வந்த ஒரு ஐப் மட்டுமா? இல்ல இது ஹோமரோட ஏன்ஷியன்ட் கிரீக் எபிக் போயமை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஸ்டோரி. இந்த ஸ்டோரி ஆல்ரெடி பல வெர்ஷன்ஸ்ல அடாப்ட் பண்ணிருக்காங்க. விஷுவல் ஒத்தென்டிசிட்டி ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் விஷுவல் ஒத்தென்டிசிட்டி. நோலன் முடிஞ்ச வரைக்கும் ரியல் லொகேஷன், பிராக்டிகல் செட்ஸ் அண்ட் பிசிக்கல் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு மேல விஎஃப்எக்ஸ் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டா தான் வச்சிருக்காரு. ஒரு டிஜிட்டல் கிரியேட்டட் வேர்ல்டு பாக்குற ஃபீலிங் வராது. நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இதுக்கு ஐமேக்ஸ் சினோடோகிராஃபியும் பிக்கஸ் அட்வான்டேஜ். வைட் லேண்ட்ஸ்கேப்ஸ்ல கேரக்டர் ரொம்ப ஸ்மாலா இருப்பாரு. அவனை சுத்தி மேசிவ் ஓஷன்ஸ், மவுண்டன்ஸ், என்விரான்மெண்ட் இருக்கும். இது சும்மா பியூட்டிஃபுல் ஷாட் இல்ல, ஸ்கேல் எஸ்டாப்ளிஷ் பண்ற விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். ஒடிசிஸ் எவ்வளவு ஸ்மாலா, அவர் ஃபேஸ் பண்ற ஜேர்னி எவ்வளவு மேசிவ், விஷுவலாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பிராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் பிளஸ் விஎஃப்எக்ஸ். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பிராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ். கிரீக் மைத்தாலஜினா கிரீச்சர்ஸ், மவுன்ஸ்டர்ஸ்னு வரும்போது ஃபுல் சிஜிஐ எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா இங்க முடிஞ்ச வரைக்கும் பிசிக்கல் எலிமெண்ட்ஸை கிரியேட் பண்ணி அப்புறமா விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு டீடைலிங் அண்ட் ஸ்கேல் பண்ணியிருக்காங்க. இதுல அட்வான்டேஜ் என்னன்னா ரியல் லைட், ரியல் ஷேடோஸ், நேச்சுரல் மூமெண்ட், ரியல் பிசிக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா படத்துல ஒரு சீன்ல வந்துட்டு ஒரு ஒத்த கண்ண மனுஷன் வருவான். அந்த ஒத்த கண்ண மனுஷனை வந்துட்டு எவ்வளவு ரியலிஸ்டிக்கா காமிச்சிருப்பாங்கன்னா ஒரு பிசிக்ஸ்ல அண்ட் ரியலான மோஷனோட காமிச்சிருப்பாங்க. இது சிஜிஏ வர்சஸ் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் இல்ல, சிஜிஏ பிளஸ் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் கரெக்டா ஒர்க் பண்ணுது. சினோடோகிராஃபி கேமரா ஒர்க்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டீடைல் என்ன, லேயர்டு காம்போசிஷன். நிறைய ஃப்ரேம்ஸ்ல ஃபோர் கிரவுண்ட், மிட் கிரவுண்ட்ல சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட்ல மேசிவ் எலிமெண்ட். இந்த 3 லேயர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃப்ரேம்க்கு நேச்சுரலாவே ஒரு டெப்த் கிடைக்குது. அவ இருக்கிற வேர்ல்டும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. பட் விஷுவல்ஸ் ஆரண்ட் எவ்ரி திங். இதுல இருந்து மட்டும் இது மாஸ்டர் பீஸ் ஆகிடாது. இந்த படத்தோட பிக்கஸ்ட் கோர் என்னன்னா, இது இது வந்து வார பத்தி பேசல. சிம்பிளா பார்த்தா இது ஒரு மனுஷன் வார் முடிஞ்சு அவன் திரும்பி வீட்டுக்கு போற அந்த ஜேர்னியை பத்தி வந்து காமிக்குது. அவரோட என்டூரன்ஸ், அவரோட லாஸ், டெம்டேஷன், ஐடென்டிட்டி, ஹோமுக்கு திரும்பி போகணும்ன்ற டிசைர், இது எல்லாத்தையும் தான் டெஸ்ட் பண்ணுது. அதனால அவுட் சைட்ல இருந்து இது ஒரு மேசிவ் எபிக், ஆனா இன்சைட்ல ரொம்ப பர்சனலான ஹோம் கமிங் ஸ்டோரி. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஒடிசியோட ஸ்ட்ரென்த் விஷுவல் செம்மையா இருக்கு. ஐமேக்ஸ் யூஸ் பண்றதுக்கான ஸ்கேல், ரியல் லொகேஷன், இமர்ஷன் இருக்கு. ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ்னால ஒத்தென்டிசிட்டி இருக்கு. விஎஃப்எக்ஸ் அந்த வேர்ல்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுது. சினோடோகிராஃபி ஆடியன்ஸ் அந்த ஜேர்னிக்குள்ளேயே கொண்டு போகுது. இது நோலனோட மீதி இருக்க படத்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா நோலன் எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்துட்டு ஸ்டோரி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் இடமா தான் வச்சுப்பாரு. ஏன்னா அவரோட படத்துக்கு எங்கேயுமே ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். பட் ஆனா இந்த படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அதோட விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் தான். என்னதான் நீங்க நிறைய படம் இதுக்கேத்த மாதிரி பார்த்தா கூட இந்த படத்துல இருக்கிற பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் இஸ் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். ஸோ கிரீக் மைத்தாலஜினாலே ஃபேண்டசி மாதிரி இருக்கும். பட் ஆனா இங்க எல்லாமே பிசிக்கல் அண்ட் ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதுதான் எனக்கு இந்த ஒடிசியோட பிக்கஸ்ட் சினிமேட்டிக் ஸ்ட்ரென்த்னே தோணுது. நீங்க இந்த ஒடிசி பாத்தீங்களா? உங்களுக்கு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் ஆச்சா இல்லையா? ஒடிசிஸோட எமோஷனல் ஜேர்னி ஒர்க் ஆச்சா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா சைக்காலஜி, சினோடோகிராஃபி, ஸ்கிரீன் பிளே அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பிரேக் டவுன்ஸ் போகணும்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.